வனத்திற்கு வந்த அர்ஜுனன் அங்கு ஒரு சிறிய கூடாரம் கட்டி அந்த இடத்தில் வாழ்ந்து வருகிறான். தண்ணீர் அருந்துவதற்காக அங்கிருக்கும் ஒரு நதிக்கரைக்கு அர்ஜுனன் பலமுறை வந்து செல்வான். அந்த நதியின் அடியில்தான் நாகலோகம் இருக்கின்றது. மாவீரன் அர்ஜுனன் இந்த நதிக்கு வருவதை நாகலோக அரசி உலுப்பி அவனுக்கு தெரியாமல் பார்த்து கொண்டே இருப்பாள். அவனது அழகில் மயங்கிய உலுப்பி அவன் மேல் காதல் கொள்கிறாள். அப்படி ஒரு முறைதான் அர்ஜுனன் நீர் அருந்துவதற்காக நதிக்கரைக்கு வந்ததும் நாகக்கண்ணி அவன் முன் தோன்றுகிறாள். அவள் தேவலோக அழகிகளை விட அவ்வளவு அழகாக இருப்பாள். அர்ஜுனனை பிடித்து நீருக்கடியில் அழைத்து வருகிறாள். அர்ஜுனன் அந்த இடத்தை பார்த்து வியந்து பார்க்கிறான். அப்பொழுதுதான் புரிந்தது, அவள் சாதாரண பெண் இல்லை, அவள் நாகலோக பெண். உலுப்பி தன் காதலை அர்ஜுனனிடம் தெரிவிக்கின்றாள். ஆனால் அர்ஜுனன் அதற்கு சம்மதிக்கவில்லை. தன் வாத திறமையினால் அர்ஜுனனை திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்து விட்டாள். அதனால் அந்த நாகலோகத்தில் அர்ஜுனனுக்கும் உலுப்பிக்கும் திருமணம் நடைபெறுகின்றது. சில நாட்கள் ஆனதும் அர்ஜுனன் அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு கிளம்புகின்றான். கடைசியாக அர்ஜுனனை பார்த்தபடி உலுப்பி கண்கலங்கி நிற்கின்றாள். ஆனால் நாகலோக பெண் உலுப்பி கர்ப்பம் தரிக்கின்றாள். அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது. அர்ஜுனனுக்கும் உலுப்பிக்கும் பிறந்த அந்த குழந்தைதான் நம் கதையின் நாயகன் அரவான். அரவான் வளரும் பொழுதே பல பயிற்சிகளை கற்றுக்கொள்கிறான்.